Welcome to the channel Learning Literature with Obia. இந்த வீடியோவில் ரினோசுகே அக்குட்டாகாவா எழுதின இன் அ க்ரோ அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். இனோசுகே 1892 1927 வரையில் வந்து ஜாப்பனீஸ் ரைட்டர். பாரிசம்ஸ் பை எ பிக்மி, டெத் ரெஜிஸ்டர், ஜெராக்கு சான்போ இதெல்லாம் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இன் அ க்ரோ அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி இன் அ பேம்பு க்ரோவ் அப்படின்ற நேமில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு 1922 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் கனசாவோ நோ டேஹிரோ, இவர் ஒரு சாமுராய். சாமுராயோட ஒய்ஃப் மசாகோவோட மதர் ஓல்டு உமன், அப்புறம் போலீஸ்மேன், மேஜிஸ்ட்ரேட், உட்கட்டர், ப்ரீஸ்ட் அப்படின்னு சில கேரக்டர்ஸ் வராங்க. தாஜாமாரு அப்படின்ற ஒரு ராபர் வரான். டேக்கிரோட ஆன்மா ஒரு ஸ்பிரிச்சுவல் மீடியம் மூலமாக வருது. சாமுராய் கொலை பண்ணப்பட்டிருக்கான். சாமுராயோட ஒய்ஃபை காணலை. அது சம்மந்தமாக தாஜமாரு அப்படின்ற ஒரு ராபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொலை சம்மந்தமாக 4 பேரை சாட்சிகளாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போலீஸ் கமிஷனர் நிறுத்தியிருக்காரு. இந்த 4 சாட்சிகளோட வாக்குமூலத்திலிருந்து தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல உட்கட்டரை சாட்சி சொல்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க. அவர் நான் ஒரு மரவெட்டி அப்படின்றதுனால வழக்கம் போல் மரம் வெட்டுறதுக்காக நான் அந்த க்ரோ வழியாக நான் போயிட்டுருந்தேன். அந்த மரங்கள் நிறைஞ்ச காடு வழியாக நான் போயிட்டுருந்தேன். அப்போ தான் நான் அந்த டெட் பாடியை பார்த்தேன். அந்த டெட் பாடிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடார் ட்ரீக்கும் அடியில் ஒரு கயிறு ஒன்று கிடந்துச்சு. ஒரு கோம்பு ஒன்று இருந்தது. அவர் வந்து அந்த டெட் பாடி வந்து ப்ளூயிஷ் சில்க் கிமோனோ ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தார். அவரோட பிரெஸ்ட்டில் கத்தி காயம் இருந்துச்சு. அந்த காயத்திலிருந்து வழிஞ்சு ஓடின ரத்தம் தர ஃபுல்லாக பரவி காஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அந்த டெத்து நடந்து கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த உட்கட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து எந்த இடம் அப்படின்றத பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு. யமாஷினா ஸ்டேஜ் ரோட்லேருந்து 150 மீட்டர் தூரத்தில் அது இருக்கும். அந்த தூரத்தில் அந்த இடத்துல வந்து அந்த டெத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரணகலமே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த இடத்துல இருந்த புற்கள், காஞ்சு போன புற்கள், அங்கே கீழே விழுந்து கிடந்த பேம்புவோட இலைகள், இது எல்லாமே வந்து அப்படியே களைஞ்சு போய் செதறி போய் கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போலீஸ் கமிஷனர் அங்கே வேறு ஏதாவது ஹார்ஸ் எதுவும் பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, ஹார்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட சாட்சியை முடிச்சுக்கிறாரு. அடுத்ததான் ப்ரீஸ்டை ஆஜர்படுத்துகிறாங்க. அவர் முதல் நாள் ஈவினிங் செக்கியாமா அப்படின்ற பிளேஸ்லேருந்து யமாஷினாவுக்கு போகக்கூடிய ரோடில் ஒரு கப்பலை குதிரையில் பார்த்ததா சொல்கிறாரு. அந்த லேடி வந்து ஸ்கார்ஃப் போட்டிருந்ததாகவும் அவங்களோட முகம் அதனால் தெரியலை அப்படின்னும் அவங்களோட ட்ரெஸ் வந்து லிலா கலர் ட்ரெஸ் அப்படின்னும் சொல்கிறாரு. அந்த கப்பல் செக்கியாமாவை நோக்கி போயிட்டு இருந்ததாகவும் அந்த ஹார்ஸ் வந்து ஒரு சோரல் அப்படின்னும், அதாவது ரெட் ப்ரௌன் கலர் குதிரை அப்படின்னும், அந்த குதிரையோட பிடரி முடி நல்ல நீளமாக இருந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த லேடி ஒரு 4 feet and 5 inches உயரம் இருப்பாங்க அப்படின்னும், அவங்க வந்து ஸ்கார்ஃப் போட்டிருந்ததுனால அவங்களோட முகத்தை வந்து சரியாக பார்க்க முடியலை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தான் வந்து ஒரு புத்திஸ்ட் ப்ரீஸ்ட் அப்படின்றதுனால அந்த லேடியை நான் கவனிக்கலை அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த மேன் தான் கூட கத்தி, வில்லு, அம்பு இதெல்லாம் வச்சுருந்ததாகவும் அவரோட குவரில் கிட்டத்தட்ட 20 அம்புகள் இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலாக இந்த மேனோட ஃபேட்டு வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் அப்போ நினைக்கல. ஹியூமன் பீயிங்கோட லைஃப் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பை மார்னிங் டியூவோடவும் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங்கோடவும் கம்பேர் பண்ணுறாரு. அடுத்ததான் போலீஸ்மேன் தாஜாமாரு அப்படின்ற ஒரு ராபரை ஆஜர்படுத்துகிறாரு. ஆஜர் பண்ணிவிட்டு தாஜாமாருவை பற்றி சில விஷயங்களையும் சொல்கிறாரு. நேற்று நைட்டு அவாட்டா குச்சி அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்துக்கிட்ட இவனை நான் அரெஸ்ட் பண்ணேன். இவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் ஹார்ஸில் இருந்து கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட காயத்தினாலையும் வலினாலையும் முனங்கல் சத்தத்தோடவே இருந்தான். தாஜாமாருவை நான் அரெஸ்ட் பண்ணும்போது அவனோட கையில் போ, ஆரோஸ் இதெல்லாம் வச்சுருந்தான். சாமுராயோட ஆரோஸில் இருந்த ஹாக்கோட ஃபெதர்ஸ் மாதிரி அவனோட ஆரோஸ்லையும் இருந்துச்சு. அதே மாதிரி ரெட் ப்ரௌன் ஹார்ஸு பிரிட்ஜுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட் சைடில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஹார்ஸ்லேருந்து தான் இவன் கீழே விழுந்திருக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது தாஜாமாரு தான் சாமுராயை மர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்மேன்.
இப்போது அந்த ஓல்டு உமன் இந்த டெட் பாடியை அடையாளம் காட்டுறாங்க. வாசாக்கா பகுதியோட கோகுஃபேன்ற பிளேஸோட சாமுராய் தான் இந்த டெட் மேன். இவனோட பேர் கனசாவா நோ டேக்கிரோ. இவனுக்கு 26 வயசு. இவன் யாரோட கோபத்துக்கும் ஆளாகாத ஒரு நல்ல மனுஷன்தான். இவனுக்கு தான் என்னோட பொண்ணு மசாகோ அப்படின்ற பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சேன். அவளுக்கு 19 வயசு. அவன் ஒரு ஸ்பிரிட்டட் ஃபன் லவ்விங் கேர்ள். ஆனால் ஹஸ்பண்டை தவிர அவளுக்கு வேறு யாரையும் தெரியாது. அவளோட ஃபேஸ் ஸ்மால் சைஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபேஸ், டார்க் கம்ப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய அவளுக்கோட லெஃப்ட் ஐயோட கார்னரில் ஒரு மோல் இருக்கும். நேற்று ஈவினிங் தான் வாசாக்காவுக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாஜா மாரு தான் இந்த டேக்கிரோவை மர்டர் பண்ணியிருக்கணும். டேக்கிரோவை மட்டும் இல்லை, என்னோட டாட்டரையும் இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாஜா மாரு, இல்லை அவனை மட்டும்தான் நான் மர்டர் பண்ணேன், அந்த லேடியை நான் மர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். நேற்று ஈவினிங் யமாஷினா ஸ்டேஜ் ரோடில் தான் நான் அவங்கள பார்த்தேன். நான் அவங்கள பார்க்கும்போது லைட்டாக அப்படி காற்று வீசுச்சு. அப்படி காற்று வீசும்போது ஸ்கார்ஃபால் மூடப்பட்டிருந்த அவங்களோட முகம் எனக்கு லைட்டாக தெரிஞ்சுது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு போதிசாட்டாவா மாதிரி தெரிஞ்சாங்க. போதிசாட்டாவானா புத்தரோட போதனைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, புத்தரோட வழியில் போகிறவங்க தான் போதிசாட்டாவா. அந்த லேடியை பார்க்கும்போது போதிசாட்டாவா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த முகம் மறுபடியும் ஸ்கார்ஃபால் மூடப்பட்டுருச்சு. அந்த லேடியை பார்க்கும்போதே நான் அந்த லேடியை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க கூடவே நானும் ஒரு ட்ராவலிங் கம்பேனியன் மாதிரி நடித்தேன். அவங்க கூடவே போய் அவங்களோட பேராசையை தூண்டி விட்டு அதன் மூலமாக நான் என்னோடய வேலையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட என்கிட்ட நிறைய ஸ்பாட்ஸ் அண்ட் மிரர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு கிரேவியார்ட்லேருந்து தோண்டி எடுத்தது. அதை இந்த மவுண்டெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ரோவில் தான் வச்சுருக்கேன். அதை லோ ப்ரைஸ்க்கு விற்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே என்னோடய வார்த்தைகள் அவங்களோட பேராசையை தூண்டி விட்டுருச்சு. அந்த மேனும் உடனே என் கூட வர சம்மதிச்சார். வித்தின் ½ அன் ஹவரில் நாங்கள் அந்த மவுண்டெயினை ரீச் பண்ணிட்டோம். அந்த மவுண்டெயினுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த க்ரோவில் தான் அதை எல்லாத்தையும் நான் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த மேன் என் கூடவே க்ரோவுக்கு வர சம்மதிச்சார். ஆனால் அந்த க்ரோவோட இருட்டை பார்த்து அந்த லேடி ஹார்ஸ்லேயே அங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த லேடியை தனியாக விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் க்ரோவுக்கு போனோம். அந்த பர்டிகுலர் பிளேஸில் நிறைய பேம்பூ ட்ரீஸ் தான், ஒரு டிஸ்டன்ஸுக்கு பேம்பூ ட்ரீஸ் மட்டுமே இருக்கும். அதை கொஞ்சம் தள்ளி போகும்போது செடாஸ் ட்ரீஸ் அங்கங்கே நிறையா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான் என்னோடய பிளானுக்கு சூட்டபிளான பிளேஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அந்த செடா ட்ரீஸ்க்கும் பக்கத்தில் போகும்போது பின்னால் இருந்து அந்த மேனோட கைகளை நான் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அவன் ஒரு ட்ரைன்டு வாரியர், கூடவே அவன் ஸ்வாடு வச்சுருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், போஸ் அண்ட் ஆரோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனோட கைகளை பின்னாலேருந்து இறுக்கமாக நான் வச்சுருந்த ரோப்பை வச்சு கட்டிட்டேன். என்கிட்ட ரோப் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு ராபர், அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் செவரேறி குதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்படலாம். அதனால் நான் எப்போவுமே என் கூட கயிறு வச்சுருப்பேன். ஸோ அந்த கயிறை வச்சு தான் நான் அவனோட கைகளை கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடா ட்ரீயோட நான் கட்டி போட்டுட்டேன். அவன் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த பேம்பூ லீவ்ஸ் எல்லாம் அள்ளி அவனோட வாயில் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த தாஜா மாரு. ஸோ அந்த மேனை கட்டி போட்டுட்டு அந்த லேடிக்கிட்ட போய் உன்னோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும் அந்த லேடி பதறி போய் க்ரோவுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அங்கே தன்னோட ஹஸ்பண்ட் கட்டி இருக்கிறத பார்த்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தாங்க வச்சுருந்த சின்ன கத்தியை எடுத்து என் கூட சண்டை போட தயாரானாங்க. ஆனால் நான் யார், தாஜா மரம் இல்லையா, என்னோடய ஸ்வாடை எடுக்காமலே நான் அவளோட ஸ்வாடை தள்ளி விட்டு அவளை ரேப் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவள் என்ன மறுபடியும் சண்டை போட்டு என்னை கொல்ல பார்த்தா. நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும், ஏன்னா இந்த அவமானம் 2 ஆண்களுக்கு முன்னாடி என்ன நடத்திருக்கு. உங்கள் 2 பேரில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க கூட வாழ்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவள் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு அந்த மேனை கொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அவனை கட்டி போட்டே கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, அது நியாயமும் கிடையாது. அதனால் அவனோட கயிறை நான் கழட்டி விட்டு அவன் கூட சண்டை போட்டு அவனை வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அவனோட கைகளை கழட்டி விட்டுட்டு நான் அவன் கூட சண்டை போட்டேன். என்னோட 26வது வாழ்வீச்சு அவனோட நெஞ்சை பிளந்துருச்சு.
ஆனால் அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி பார்க்கும் பொழுது அவள் எங்கேயுமே இல்லை. செடாட்ரிஸ் ஃபுல்லாக நான் அவளை தேடினேன், ஆனால் அவளை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ ஒருவேளை நானும் அவனும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது உதவி கேட்டு யாரையும் அழைச்சிட்டு வர்றதுக்கு எதுவும் போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோடய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்ப முடிவு பண்ணேன். அவனோட ஸ்வாடு, அவனோட போ, ஆரோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வரும்பொழுது அவளோட ஹார்ஸும் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் நான் என் கூடவே அழைச்சிட்டு வந்துட்டேன். என்னோட தவறுக்கு எனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தாஜாமாரோ சொல்கிறான். ஸோ தாஜாமாரோ தான் டேஹிரோவை மர்டர் பண்ணுது அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது இந்த ஷார்ட் ஸ்டோரி அடுத்த சீனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஷிமிசு டெம்பிளில் மசாகோ கன்ஃபெஷன் கொடுத்துட்ருக்காங்க. காணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்த மசாகோ உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களோட கன்ஃபெஷனை அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாஜாமாரு என்னை ரேப் பண்ணதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் பக்கத்தில் போனேன். ஆனால் அவர் என்னை அருவருப்போடு பார்த்து என்னை உதச்சி கீழே தள்ளிட்டார். அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் எழுந்து பார்க்கும்போது அங்கே ப்ளூ சில்க் கிமோனோ ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தேன். அந்த மேனும் இல்லை. நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் போகும்போது மறுபடியும் அவரோட கண்களில் அதே அருவருப்பை பார்த்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் என்னை வெறுக்கிறாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாது, நான் என்னோடய உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு நடந்த அவமானம் உங்கள் கண் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ நீங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொல்றதுக்காக அவரோட ஸ்வாடு, போ, ஆரோஸ் இது எல்லாத்தையும் தேடினேன். ஆனால் அது எதுவுமே இல்லை. ஒருவேளை அந்த ப்ளூ சில்க் கிமோனோ ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்த அந்த மனுஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். என்னோடய ஸ்வாடு மட்டும் பக்கத்தில் கிடந்துச்சு. அதை எடுத்து நான் அவரை கொல்ல போனேன். அப்போது நான் உங்களை கொல்ல போகிறேன், கூடவே நானும் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவரை குத்த போகும்போது அவர் ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தது. அவரோட வாய் ஃபுல்லாக லீவ்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு கிளியராக கேட்கலைனாலும் என்னை கொன்னுடு அப்படின்னு அவர் சொல்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. நான் அவரோட நெஞ்சில் என்னோடய ஸ்வாடை வச்சு குத்தும் போது ஆல்ரெடி அவரோட உயிர் பிரிஞ்சிருந்தது. அப்போது நான் அவரோட டெட் பாடியில் இருந்த கயிறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். நானும் என்னோடய உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் எவ்வளோ வழிகளில் முயற்சி பண்ணேன். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டை நானே கொன்னுட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழறாங்க. அடுத்ததாக இறந்து போன சேக்கிரோவோட ஆன்மா ஒரு மீடியம் மூலமாக பேசுது. என்ன மீடியம் அப்படின்றத ரைட்டர் இங்கே மென்ஷன் பண்ணலை. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோடய ஒய்ஃபை அந்த மேன் வயலேட் பண்ணதுக்கப்புறம் அவன் கூட உக்காந்து பேசிகிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக என் ஒய்ஃபோட மனசை மாற்றி அவளை அவன் கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணான். உன்னோட மானம் போயிடுச்சு, ஸோ நீ உன்னோட ஹஸ்பண்ட் கூட வாழ முடியாது, நீ ஏன் கூட வந்துடு அப்படின்னு சொன்னான். அவளும் அதுக்கு சம்மதிச்சு அவன் கூட போகிறதுக்கு அவளும் தயாராகிட்டான். கொஞ்ச நேரத்தில் என்னை திரும்பி பார்த்தா அவன் என்னோடய ஹஸ்பண்டை கொன்னுடு, ஏன்னா எனக்கு நடந்த அவமானத்தை அவனும் பார்த்துருக்கான், அவன் உயிரோடு இருக்கும்போது உன்னை என்னால் மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட என்னால் வாழ முடியாது, ஸோ என் ஹஸ்பண்டை கொன்னுடு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னை விட அந்த தாஜாமாரோ ரொம்ப அதிகமாக ஷாக் ஆகிட்டான். அவளை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு என்கிட்ட ஹஸ்பண்டையே கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். இவ கூட நீ குடும்பம் நடத்தி என்ன பண்ண போகிற, முதல்ல நீ அவளை கொன்னுடு அப்படின்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதும் மசாகோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். அவளை பிடிக்கிறதுக்காக தாஜாமாரோவும் பின்னாடியே ஓடினா. ஆனால் மசாகோவை தாஜாமாரோவால் பிடிக்க முடியலை. திரும்ப தாஜாமாரோ அங்கே இருந்த என்னோடய ஸ்வாடு, போ, ஆரோஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னோடய கைகள் கட்டப்பட்டிருந்த கயிறையும் கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். நான் மிச்சம் இருந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு சுற்றி பார்க்கும்போது என் ஒய்ஃபோட ஸ்வாடு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துச்சு. எனக்கு உயிர் வாழ பிடிக்கல. அந்த ஸ்வாடை எடுத்து என்னை நானே குத்திக்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே மேலே போகிற மாதிரியும் பேம்பு, செடார் இது எல்லாமே என்னோடய விஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாகிற மாதிரியும் இருந்தது. மேலேருந்து கொஞ்சமாக லைட்டு மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஃபேடாகிடுச்சு. அப்போ என் பக்கத்தில் யாரோ வர்ற மாதிரியும் என்னோடய செஸ்ட்டில் இருந்து ஸ்வாடை இழுக்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. ஆனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய ஆன்மா ஒரு அமைதியான இடத்த நோக்கி போயிடுச்சு, ஒரு இருட்டான இடத்த நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போது
டேக்கிரோவை மர்டர் பண்ணது யார் அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியலை. ஏன்னா தாஜாமாரு, மசாகோ, டேக்கிரோவோட ஆன்மா இவங்க எல்லோரும் கொடுத்த கன்ஃபெஷனும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. ஸோ இந்த மர்டரை பண்ணது யார் அப்படின்றது இங்கே கொஸ்டின் மார்க்காகவே முடியுது. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.